விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராகாவுக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்த நரகாசுரனுக்கு பகதத்தன் என்றொரு மகன் இருந்தான். பிரக்ஜோதிஷம் என்னும் நாட்டை ஆண்டு வந்த பகதத்தன் ஒரு சமயம் இந்திரனை எதிர்த்த அத்தனை அசுரர்களையும் அழித்து இந்திரனுடன் நெருங்கிய நட்பு கொண்டு வந்தான். தன் தந்தை நரகாசுரனை அழித்த ஸ்ரீகிருஷ்ணரை வெறுத்த பகதத்தன் கிருஷ்ணரின் நட்பு பாராட்டிய பாண்டவர்களையும் வெறுத்தே வந்தான். யுதிஷ்டரின் இந்திரபிரஸ்த ராஜசூய யாகத்துக்காக திக்விஜயம் சென்ற காண்டீபதாரி அர்ஜுனன் தோற்கடித்த முதல் மன்னன் பகதத்தனே. மாவீரனான பகதத்தனை வெல்ல அர்ஜுனன் இப்போரில் பெரும்பாடு பட வேண்டியிருந்ததாகவும் இந்திரனுடன் தான் கொண்டிருந்த நட்பு காரணமாக அவர் மகன் அர்ஜுனனிடம் தன் தோல்வியை பகதத்தன் ஏற்றுக்கொண்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. துரியோதனின் வைஷ்ணவ யாகத்துக்காக கர்ணன் மேற்கொண்ட திக்விஜயத்திலும் பகதத்தன் கர்ணனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். மகாபாரதத்தின் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்த பகதத்தன் பாண்டவ சேனைகளை நிர்மூலமாக்கியதோடு மட்டுமில்லாமல் மாவீரர்களான பீமனையும் அர்ஜுனனையுமே தோற்கடிக்கும் வீரத்தை வெளிப்படுத்திய கதை ஒன்று உண்டு.